ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஹாலிடேனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமைனா வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வந்து எப்படி வந்தது அப்படின்னு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமைன்றதுமே வந்து பலரும் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் வந்து விடுமுறை. கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், பத்திரிகைகள் என வாரம் முழுவதும் உழைப்பாளர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வந்து ஹாலிடே. அதனால தான் கிழமைகளின் கிங்கு அப்படின்னு கூட அந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்ம சொல்லலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இந்தியாவிற்கு எப்படி வந்தது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றிய போது இந்தியாவில் பெரும்பாலும் வந்து வாரச்சம்பள அடிப்படையில் தான் வந்து தொழிலாளர்கள் வந்து பணியாற்றிட்டு இருந்தாங்க. வாரம் குறிப்பிட்ட தொகையை வந்து சம்பளமாக பெற்றுட்டு அடுத்த நாள் வந்து அவங்க வந்து லீவ் எடுத்துக்குவாங்க. இது வந்து அந்த லீவில் வந்து குடும்பத்துடன் சந்தோஷமாக வந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் ஆங்கிலேயர்கள் வந்து மாத சம்பள முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த முறை வந்தபோது தொடர்ந்து ஒரு மாதம் பணியாற்றிய பின்பு தான் சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நடைமுறை வந்தபோது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டுருச்சு. மக்கள் எல்லாம் விடுமுறையின்றி தொடர்ந்து பணியாற்றினால மாதம் ஒரு முறை மட்டும் விடுமுறை எடுத்துக்கொண்டு தங்கள் குடும்பத்தோட செலவிட வந்துட்டு இருந்தாங்க. இது அவர்களோட உடலுக்கும் மனதிற்கும் வந்து பெரிய சோர்வு வந்து ஏற்படுத்துது. மாதம் ஒரு நாள் ஓய்வு என்பது வந்து அவர்களுக்கு போதுமானதாக வந்து இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சூழ்நிலையில் 1881ஆம் ஆண்டு நாராயணன் மேகாஜி லோகண்டேஜி அப்படிங்கிறவர் நாராயண் மேகாஜி லோகண்டாஜி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆங்கிலேய அரசாங்கத்திடம் வந்து மாதம் முழுவதும் விடுமுறை இல்லாமல் தொழிலாளர்களை பணியாற்ற சொல்வது வந்து கொடுமை. அதனால் வாரம் ஒரு நாள் சம்பளத்துடன் விடுமுறை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. ஆனால் ஆங்கில அரசு வந்து அதை வந்து ஏற்கவே இல்லை. அதன் பின்னாடி 1881ஆம் ஆண்டு முதல் நாராயண் அதுக்காக போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாரு. இந்த போராட்டத்தோட விளைவாக வந்து தொழிலாளர்களுக்கு வார விடுமுறை வந்து தேவை அப்படின்னு வந்து வாரம் ஒரு நாள் வந்து சம்பளத்துடன் வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வர கேட்டு பல்வேறு போராட்டங்கள் வந்து அவர் நடத்துகிறாரு. அதன் விளைவாக தான் வந்துட்டு 1889ஆம் ஆண்டு வந்து ஆங்கிலேய அரசு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வார விடுமுறை தினமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரையும் வந்து இந்தியாவில் வார விடுமுறை தினமாக வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது. அன்று தான் வந்து அத்தியாவசிய தேவை இல்லாத, அதாவது அத்தியாவசிய தேவைன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அத்தியாவசிய தேவை இல்லாத துறைகள் எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து விடுமுறை இருக்க வந்துட்டு பழக்கத்தில் வந்தது. வார விடுமுறை அப்படிங்கிறது வந்து சரிதான். ஆனால் எல்லாருக்கும் வந்து ஒரு கொஷின் இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லோரும் வேலை செய்கிறோம், வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் வேணும். அது ஏன் குறிப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் விட்றாங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எல்லாம் இருக்கும். அதற்கு பின்னால் வந்து ஒரு அரசியல் காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை ஆளும்போது தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹாலிடேன்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் அது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையை வந்து வார விடுமுறை தினமாக அறிவிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தை தான் சேர்ந்தவங்க. அவர்கள் வந்து தங்கள் மதத்தின் முக்கிய நாளாக வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து குடும்பத்தோட சர்ச்சுக்கு சென்று வழிபாடு நடத்துவாங்க. அதற்கு வசதியாக ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறை நாளாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்படி தான் வந்து ஞாயிறு விடுமுறை என்பது வந்து வந்தது. இந்த முறை வந்தபோது தொழிலாளர்களுக்கு வந்து 30 நிமிடம் வந்து கட்டாய உணவு இடைவேளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டமும் வந்தது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் தான் வந்து மாத பகுதி, அதாவது 15ஆம் தேதி வந்து சம்பளம் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் வந்தது. இப்போ அதுக்கப்புறம் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு முதல் மாத தேதியிலே வந்து சம்பளமும் தர்றாங்க. இதுதான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறையை கொண்டு வந்ததுக்கான ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.